அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பேர் வந்து லேர்ன் டு டீச். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 2019லேருந்து 21 வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம பல்வேறு ஐஎஃப்எஸ்எம் தொடர்பான வீடியோ பதிவுகள் வந்து பதிவிட்டோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு சம் ரீசன்ஸ்னால் நம்ம தொடர்ச்சியாக வந்து பதிவிட முடியல. ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐஎஃப்எஸ்எம் தொடர்பான ஒரு அறிமுக வீடியோ தான். ஸோ இதுக்கடுத்து தொடர்ந்து ஐஎஃப்எஸ்எம் தொடர்பான எல்லா வீடியோ பதிவுகளும் தொடர்ந்து பதிவிடப்படும். பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக அதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த ஐஎஃப்எஸ்எம் தொடர்பான வீடியோ பதிவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபினான்ஸ் ஐக்கான் யூஸ் பண்ணுறதுலேருந்து, ஹெச்ஆர் யூஸ் பண்ணுறதுலேருந்து, நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுலேருந்து, எதுக்கெலாம் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணணும், டிக்கெட் ரைஸ் பண்ண வேணாம், கருவூலங்களில் வெளியிடப்படக்கூடிய அட்வைசரிஸு, அதில் வந்து அப்பப்போ நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் பேக் டு லேர்ன் டு டீச். ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஐஎஃப்எஸ்எம்ஸ் வந்து லாகின் பண்ணதுமே நம்மளுக்கு லாகின் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதில் ஐஎஃப்எஸ்எம்ஸோட உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து இங்கே நீங்கள் கொடுத்துட்டு சைன்இன் பண்ணுறீங்க. சைன்இன் பண்ணதும் உங்களுக்கு அந்த பேஜ் வந்து இப்படி தான் மாறும். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இ-சர்வீஸ் ஹெச்ஆர் அண்டு ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். அதே மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். இதில் முக்கியமாக உங்களுக்கு பயன்படக்கூடிய ஐக்கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இ-சர்வீஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஐக்கான், அது போக பார்த்தீங்கன்னா அந்த அதர் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஐக்கான், அதுக்கப்புறம் சலான். ஸோ டிடிஓஸ்க்கு பயன்படக்கூடிய முக்கியமான ஐக்கான்ஸ் வந்து இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் ரிப்போர்ட்ஸ். ஸோ இதில் மெயினாக நம்ம வந்து எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாருமே ஒர்க் பண்ணுறதுக்கு சர்வீஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஐக்கான் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக காமிக்கிறேன். ஸோ அடுத்து எல்லா கிளாஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், ரைட்டா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணதும் இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஃப்ரெஷர்ஸ், நீங்கள் இப்போ புதுசாக சர்வீஸ்க்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஐஎஃப்எஸ்எம்ஸை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தெரியல, ஐஎஃப்எஸ்எம்ஸ் என்னன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க. மெயினாக ஐஎஃப்எஸ்எம்ஸ்ன்றது நம்ம கருவூலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஃபினான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் இது ரெண்டையும் இன்டெகிரேட் பண்ணி அதை எவ்வளோக்கு எவ்வளோ சுலபமாக துரிதமாக நம்ம பணிகளை முடிக்கணுன்றதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ், நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இமீடியட் கிரெடிட். இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உங்களோட பணப்பயன் வந்து ஒரு நாள் 2 நாள் அப்படின்றது பொறுத்து மாறும். ஆனால் நீங்கள் ஐஎஃப்எஸ்எம்ஸை பொறுத்த வரைக்கும் உடனே உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் பில்லு கொடுக்குறீங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அந்த மெத்தடில் தான் கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி பட்ஜெட் அக்யூரசி, நீங்கள் பட்ஜெட் வந்து எவ்வளோ வந்து வரவு எவ்வளோ செலவு அப்படின்றத வந்து அக்யூரஸியாக காமிக்கிறதுக்கு இந்த ஐஎஃப்எஸ்எம் ஸ்கீம் வந்து நம்மளுக்கு பெரிதும் உதவும். அதே மாதிரி நம்மளோட இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு போயிட்டு நம்மளோட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தோராயமாக எவ்வளோ பேர், ஒரு 10 லட்சத்து சில்லற இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஐஎஃப்எஸ்எம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்யூரேட்டாக ஒரு ஐஎஃப்எஸ்எம்ஸில் ஒரு மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயிஸ் இந்த டெசிக்னேஷனில் இந்த எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னென்ன ஸ்கேல் ஆஃப் பேயில் அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க முதல் கொண்டு எல்லா புள்ளி விவரங்களையும் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதுதான் இதோட மெயின் ஃபியூச்சர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக். இப்போ நீங்கள் லாகின் பண்ணதும் உங்களுக்கு எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஐக்கான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படின்ற ஐக்கான் தான் இருக்கும், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ்ன்ற ஐக்கான் இருக்கும், ஹெச்ஆர்ன்ற ஐக்கான் இருக்கும். இந்த ஃபினான்ஸ் ஹெச்ஆர்ன்ற ஐக்கான் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, அதாவது பில் சைடு இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ பில் சைடு இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாகவே அக்கௌண்ட்ஸ் பில்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபினான்ஸ்ன்ற ஐக்கான் இருக்கும். அதே மாதிரி ஹெச்ஆர்ன்ற ஐக்கான் யாருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நிர்வாக பிரிவு, அவங்களுக்கு வந்து ஹெச்ஆர் ஐக்கான் இருக்கும். ஸோ இது 2 பணியும் பார்க்காத மற்ற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்ற ஒரு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் ஃபினான்ஸ்னால் என்ன, ஹியூமன் ரிசோர்ஸ்ன்ற ஐக்கான் எதுக்கு யூஸ் ஆகுது, எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்ற ஐக்கான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்ற ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய ஐக்கான்ஸ் வரும், சப் ஐக்கான்ஸ் வந்து நிறைய வரும். இதை நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எம்ப்ளாயி ப்ரொஃபைல், ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸ், டிசிப்ளினரி ஆக்ஷன், லீவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தொடர்ச்சியாக நிறைய ஐக்கான்ஸ் வரும். அதை நான் லைவாக காமிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் ஐக்கான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களோட எஸ்ஆர், அதாவது பணியாளர்களுடைய பணிப்பதிவேட்டில் நீங்கள் பதிவிடக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்ற ஐக்கானுக்குள்ளே தான் போய் பதிவிடணும். இது ஃபஸ்ட்டு. ஸோ இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம ஒவ்வொன்றா போகும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபினான்ஸ் அப்படின்ற ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். இதை நீங்கள் அப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் படித்து பார்த்துங்க. ஜஸ்ட் நான் சொல்கிறேன், ஃபினான்ஸ்ன்ற ஐக்கான் எதுக்குன்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டியல் தயாரிப்பதற்கு ஒரு பணியாளர் வந்து ஹெச்ஆரில் ஹியூமன் ரிசோர்ஸில் கொடுக்கக்கூடிய கிளைமுக்கு ரெக்வஸ்ட்டுக்கு அந்த பணியாளருக்கு பயன்படக்கூடிய பட்டியல்களை தயார் செய்கிறது. அதில் வந்து நிறைய பட்டியல்கள் வகை வந்து நிறையா இருக்குது. ஸோ சேலரி, நான் சேலரின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, அதேமாதிரி பட்ஜெட் சம்மந்தமான விஷயங்களை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபினான்ஸில் வந்துடும். சிம்பிளாக சொல்லப்போனால் அக்கௌண்ட் செக்ஷன் பார்க்குறவங்க வந்து ஃபினான்ஸ் ஐக்கானையும், எஸ்ஆர் அதாவது நிர்வாக பிரிவில் பணிபுரியவங்க வந்து ஹெச்ஆர்ன்ற ஐக்கானையும், அதே மாதிரி இது ரெண்டுமே இல்லாதவங்க வந்து எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்ற ஐக்கானை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு எம்ப்ளாயி அவங்களே தன்னோட ஐடி லாகின் பண்ணிவிட்டு தன்னோட எஸ்ஆரை வியூ பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அந்த அட்வான்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஸ்ஆர் வியூன்னு இருக்கும், அட்வான்ஸஸ்ன்னு இருக்கும், அதே மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்டு, கிளைம்ஸ், இப்படி நிறையா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு எஸ்ஆர் வியூன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எஸ்ஆரை வந்து நீங்களே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்கேன் பண்ணி எல்லாமே நம்ம ஏற்றி வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இங்கே கிளைம்ஸ், லோன், லீவ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. இப்போ லீவுன்றது நீங்கள் ஒரு சிஎல் இன்னைக்கு போடுறீங்க அப்படின்னா, நாளைக்கு சிஎல் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஐஏஓ சான்ஸ்லேயே நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் ஒரு எம்ப்ளாய்க்கான பெனிஃபிட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய லெட்டர், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றது நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க, இல்லை ஒரு எல்டிஏ போட போகிறேன் அப்படின்றத நீங்கள் எழுதி கொடுக்குறீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் இதில் என்ட்ரி போடணும். எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்ற ஐக்கானில் என்ட்ரி போடணும். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து தன்னோட பணப்பயனுக்காக தன்னோட வேலைக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஐக்கான் தான் வந்து எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்ற ஐக்கான். ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஃபினான்ஸ், ஹெச்ஆர், எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்ற 3 ஐக்கான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஐக்கான்ஸு. ஸோ இதில் ஃபினான்ஸ்ன்ற ஐக்கான் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு, ஹெச்ஆர்ன்றது வந்து நிர்வாக பிரிவு பார்க்குறவங்களுக்கு, எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்றது எல்லாருக்குமே, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயுமே எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்ற ஐக்கானை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, இப்போ ஃபினான்ஸ், ஹெச்ஆர் யூஸ் பண்ணாதவங்க நம்மளுக்கு ஐஏஎஃப் சான்ஸில் வேலையே இருக்காது, அப்படி கிடையாது. எல்லாருமே ஐஏஎஃப் சான்ஸ்க்குள்ளே வந்து தான் ஆகணும், எல்லாருமே ஐஏஎஃப் சான்ஸில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்ற ஐக்கான் இருக்குது. ஸோ அதான் அதோட இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் முக்கியமாக இப்போ நம்ம சொல்லிட்டோம், ஹெச்ஆர், ஃபினான்ஸ், அதே மாதிரி எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ், இந்த மாதிரி ஐக்கான்லாம் சொல்லிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேஏ இல்லை அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அதுக்கடுத்து ஒரு சூப்பரண்ட் இருப்பாங்க, அதுக்கடுத்து அல்டிமேட்டாக ஒரு டிராயிங் ஆஃபீஸர் இருப்பாங்க, இல்லை சாங்ஷன் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெசிக்னேஷன் கொண்டு ஒரு ஹையரார்கி இருக்கும். ஸோ அதில் நம்ம ஐஏஎஃப் சான்ஸில் அதே மாதிரி அவங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒரு ஃபைல் வருது அப்படின்னா அதுக்கு இனிஷியேட் பண்ணக்கூடியது ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட்டோ இல்லை அசிஸ்டன்ட்டோ தான். ஸோ அவங்களுக்கு பேர் வந்து இனிஷியேட்டர். அதே மாதிரி அதை வந்து வெரிஃபை பண்ணுறவங்களுக்கு பேர் வெரிஃபையர், சூப்பரண்ட் லெவல்னு சொல்லுவோம். ஸோ அதை அப்ரூவ் பண்ணுறது அல்டிமேட்டாக அப்ரூவர் யார் இருப்பா, டிராயிங் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. ஸோ இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர், இவங்க 3 பேருக்குமே ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ இதில் தான் அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. இனிஷியேட்டரில் ஐடியில் யூஸ் பண்ணுறவங்க அசிஸ்டண்ட்டும், அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் இனிஷியேட்டர் ஐடியில் போயிட்டு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபினான்ஸ் யூஸ் பண்ணுறவங்க தான் ஃபினான்ஸ் ஐக்கான் இருக்கும், ஃபினான்ஸ் ப்ளஸ் எம்ப்ளாயி சர்வீஸ் ஐக்கான் இருக்கும். ஹெச்ஆர் நிர்வாக பிரிவாக இருந்தால் ஹெச்ஆர் ப்ளஸ் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ வெரிஃபையருக்கு அல்டிமேட்டாக ரெண்டுமே அவங்க வெரிஃபை பண்ணக்கூடிய ஆள்னா 2 ஐக்கானுமே இருக்கும். ஸோ அப்ரூவருக்கு எல்லாமே இருக்கும். ஏன்னா அப்ரூவரை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஆர் பார்ப்பாங்க, ஃபினான்ஸும் பார்ப்பாங்க, ஸோ எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸும் வரும். ஸோ இது மாதிரி இந்த இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர், இவங்க 3 பேரும் சேர்ந்த ஒரு குரூப்புக்கு பேர் தான் அப்ரூவல் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ரூவல் குரூப்னா என்னன்றதை நான் இன்னும் டீட்டெயிலாக அது ஒரு தனி வீடியோவே பண்ணலாம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ரூவல் குரூப்னா ஒரு இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர், இவங்க 3 பேரும் சேர்ந்த ஒரு குரூப்புக்கு பேர் தான் அப்ரூவல் குரூப். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஸோ ஒரு ஐஏஎஃப் சான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க் எப்படி நடக்குது, எப்படி இனிஷியேட் பண்ணுறாங்க, யார் அதை வெரிஃபை பண்ணுறா, அவங்களுக்கு பேர் என்ன, இவங்க 3 பேர் சேர்ந்த ஒரு குரூப்புக்கு பேர் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயங்களை சொல்லிவிட்டு நம்ம அடுத்தடுத்து அப்படியே நெக்ஸ்ட்டாக மூவ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ, அதேமாதிரி கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு டாபிக் வேணும், எது உங்களுக்கு புரியலன்றதை சொல்லுங்கள். நான் டீட்டெயிலாகவே உண்மையிலே கிளியர் கட்டாக எடுக்கிறேன்.
ஸோ ஒரு ஸ்லோவாக போகணும் இல்லை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, என்ன கமெண்ட்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஐஎஃப்எஸ் சான்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி டிக்கெட்டை வந்து கம்மி பண்ணுற மாதிரி, எதுக்கு டிக்கெட் போடணும், எதுக்கு டிக்கெட் போடக்கூடாது, எதுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அது அந்த அந்த விஷயம் வந்து நம்ம லெவல்லே முடிக்க முடியும், ஆனால் அதுக்கு வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி அதுக்கு ஒரு 3 நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் இருக்கும். ஸோ இதை கண்டினியூ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. ஸோ லேர்ன் டு டீச்ன்றது என்னோட சேனல். நான் அதை மைண்டு செட்டப் பண்ணதே எப்படின்னா, கற்போம் கற்பிப்போம், அவ்வளோதான். நம்ம தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், அவ்வளோதான். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.